இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஆர்ட்டோட எல்பிசி 2148ஓட யூஆர்ட்டோட ஸ்ட்ரக்சர், அதோட ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது. யூஆர்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரோட்டோக்கால். அது சீரியல் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்காலாக இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அசின்க்ரனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சீரியல் பிட்ஸை வந்து ரிசீவ் பண்ணாலோ டிரான்ஸ்மிஷன் பண்ணாலோ ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் வந்து வேறு டைமிங் தான் செயல்படும். எப்போ வேணால் ரிசீவ் ஆகலாம், நம்ம எப்போ வேணால் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரே செகண்டில் வந்து எல்லாமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் பேர் தான் வந்து அசின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ இந்த எல்பிசி 2148 பார்த்தீங்கன்னா 2 யூஆர்ட் இருக்குது. ஒரு யூஆர்ட் வந்து யூஆர்ட் 0ன்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து யூஆர்ட் 1ன்னு சொல்கிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் யூஆர்ட். ஸோ ஜென்ரல் பர்பஸ் யூஆர்ட்டை வந்து ரெண்டுமே செயல்படும். அதே நேரத்தில் இந்த யூஆர்ட் 0 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங், சரிங்களா. ஐஎஸ்பி ப்ரோக்ராமிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட போர்டில் என்ன செஞ்சுக்கலாம், நேராகவே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதக்கூடிய கோடை வந்து அப்படியே உங்களோட கிட்டில் என்ன செஞ்சுக்கலாம், நேராக டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி யார் கொடுக்குறா, யூஆர்ட் 0. அதே மாதிரி யூஆர்ட் 1ல் என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்து கேட்டிங்கன்னா, மோடம், நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மோடம் வந்து நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான். அப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் யூஆர்ட் 0க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்குது. அந்த பின் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போர்ட் 0ல் P0.0வும் P0.1ம் வந்து யூஆர்ட்டோட டிரான்ஸ்மிஷன் பின் அண்ட் ரிசப்ஷன் பின்னாக செயல்பட போகுது. அதே மாதிரி யூஆர்ட் 1ல் பார்த்தீங்கன்னா P0.8ம் P0.9ம் டிரான்ஸ்மிஷன் ரிசீவிங் பின்னாக செயல்பட போகுது. இதில் நம்ம யூஸ் பண்ண நம்ம படிக்கக்கூடியது யூஆர்ட் 0 தான் நம்ம படிக்கிறோம். அதுக்கு என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ரெஜிஸ்டரை வந்து நம்ம என்ன பர்பஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து யூஆர்ட் நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த இனிஷியலைசேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், பின் செலக்ட் 0ல் போய் இந்த பின்னை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம், ஏன்னா இதெல்லாம் மல்டி ஃபங்க்ஷனல் பின்ஸ். ஒரே பின்னில் வந்து 3 ஃபங்க்ஷன் செய்ய முடியும். அப்போ எந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன், TXD 0வை பயன்படுத்த போகிறேங்கிறத நம்ம சொல்கிறது தான் இந்த பின் செலக்ட் 0 ரெஜிஸ்டர். இது ஆல்ரெடி நம்ம வந்து GPIOன்ற டாபிக் படிக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன், ரைட்டா. அதே மாதிரி RxD 0ன்ற பின்னை இந்த பின் P0.1 வந்து RxD 0வை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லணும்னாலும் நம்ம என்ன செய்யணும், பின் செலக்ட் 0வை கான்ஃபிகர் பண்ணணும். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யூஆர்ட்டோட ரெஜிஸ்டர்ஸ். யூஆர்ட்டில் வந்து U0 LCRங்கிறது யூஆர்ட் 0 லைன் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. U0 DLM U0 DLLங்கிறது டிவைசர் லேட்ச் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. திருப்பி வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்ம இதெல்லாமே இனிஷியலேஷன் பார்ட்டில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ரெஜிஸ்டர் பயன்படும். U0 RBR ரிசீவ் பஃபர் ரெஜிஸ்டர், இது லைன் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். இது வந்து லைன் கண்ட்ரோலு, இது லைன் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். அதே மாதிரி நம்ம சீரியல் பிட்ஸை நம்மளோட கண்ட்ரோலில் இருந்து நம்ம அனுப்பணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பயன்படக்கூடிய ரெஜிஸ்டர் U0 THR U0 LSR. ஸோ இது மட்டும் கிடையாது, இதோடு சேர்த்து நம்ம U0 TSRன்ற ரெஜிஸ்டரும் நம்ம பயன்படுத்துவோம். இங்கே U0 RSRன்ற ரெஜிஸ்டர். இது என்னென்னா ஷிஃப்ட் பண்ணுறது, ரிசீவிங் பிட்ஸை வந்து ஒவ்வொரு பிட்டாக வரும் இல்லையா, அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி பேரலாக மாற்றி தான் இந்த ரெஜிஸ்டர் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சென்ட் பண்ணும்போது மொதல் இந்த ரெஜிஸ்டரில் பேரலல் டேட்டா போட்டுருவோம். இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, இந்த ரெஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே என்ன செய்யும் கேட்டிங்கன்னா பேரலல் டு சீரியல் கன்வர்ஷன் பண்ணி ஒவ்வொரு பிட்டாக வெளியே அனுப்பும். இப்போ இந்த 3 மாடியூல்ஸ், இது 3 மாடியூல்ஸ்னு சொல்லலாம். இந்த 3 மாடியூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன ரெஜிஸ்டர் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் டயக்ராம் பார்க்குறோம். இங்கே 2 ப்ராசர் வச்சுருக்கிறோம், ப்ராசர் 1 ப்ராசர் 2, ரெண்டுமே என்னது எல்பிசி 2148. இப்போ நான் இங்கேருந்து டேட்டா இங்கே அனுப்புகிறதோ இல்லை இங்கேருந்து நம்ம இங்கே வாங்குறதோ இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே TXD 0வும் இங்கே RxD 0வும் வேணும். இந்த ப்ராசர்லேயும் RxD 0வும் TXD 0 வேணும். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் பின்னை இந்த ரிசீவிங் பின்னோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணாலும் நம்ம என்ன செய்யலாம், இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணது இது ரிசீவ் ஆகும். அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்மிட் ஆகிறது நம்ம இங்கே ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா RxD 0வை TXD 0 கனெக்ட் பண்ணிடணும். இது ரெண்டுலேயுமே கிரவுண்டுன்னு ஒரு பின் இருக்கும். அந்த கிரவுண்ட் பின் என்ன செய்யணும், காமனாக கிரவுண்ட் பண்ணிடணும். இப்போ இனிஷியலேஷன் ப்ரோக்ராமுக்கு வருவோம். ஸோ இது ஒரு சின்ன ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எழுதிக்கிறோம், void UART_init அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின் செலக்ட் 0ல் என்ன செய்யணும், இந்த P0.0வையும் P0.1 என்ன செய்யணும், TXD பின் RxD பின் நம்ம சொல்லணும். அதுக்கு இந்த ரெஜிஸ்டர் பயன்படும். இது வந்து பின் செலக்ட் 0ன்ற ரெஜிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா P0.0 இருக்கா, P0.1 இருக்குது. ரெண்டையுமே நான் என்ன செய்கிறேன், TXD RxDன்னு சொல்ல போகிறேன். ஸோ TXDன்னு சொல்லணும்னா அது வந்து எத்தனாவது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2வது ஃபங்க்ஷனாக இருக்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன், இதோட பிட் வேல்யூ 0 1ன்னு போடுறேன். RxD 0 எப்படி இருக்குது, 2வது ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும், 0 1 போடணும். ஸோ போட்டிங்கன்னா இந்த 4 பிட்டு நான் சேர்த்து எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா 5ன்ற வேல்யூ வரும். 0 1 0 1ங்கிறது என்னது 5ன்ற வேல்யூ. அந்த வேல்யூ தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 0x
0.0000005 போட்டிருக்கோம். ரைட்டா? ஓகே, பாருங்கள், இந்த இதுதான் அதோட வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து U0LCR. U0LCRங்கிறது ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டரில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 8 பிட் டேட்டாவை நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா அதில் நான் என்னென்ன சேர்த்து அனுப்புவேன். ஸ்டார்ட் பிட் அனுப்புகிறேன்னா, ஸ்டாப் பிட் அனுப்புகிறேன்னா, எத்தனை பிட்டு டேட்டா அனுப்ப போகிறேன், 8 பிட்டா இல்லை 5 பிட்டா 6 பிட்டாங்கிறதெல்லாம் சொல்லணும். இது போக வந்து நான் பாட் ரேட் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஒரு தனி ரெஜிஸ்டர் இருக்குது, அந்த ரெஜிஸ்டர் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து U0LCRன்ற ரெஜிஸ்டரில் நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் அந்த U0LCR ரெஜிஸ்டர். UART0 லைன் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். மொத்தம் இதில் 8 பிட்ஸ் இருக்கும். 8 பிட்டில் இந்த 2 பிட்டும் சேர்ந்து ஒரு வேல்யூ இருக்கும். அதான் வேர்டு லென்த் செலக்ட்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு லென்த்துங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அனுப்ப போகிறது 5 பிட் லென்த் உள்ள கேரக்டரா இல்லை 6 பிட் சைஸில் அனுப்ப போகிறோமா, 8 பிட் சைஸில் அனுப்ப போகிறோமா, 7 பிட்டா 8 பிட்டாங்கிறத சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 8 பிட்டுங்கிறனால இந்த வேல்யூ என்ன செய்யணும், 1 எப்போயுமே வச்சுக்கிறணும். ஸோ இங்கே ஸ்டாப் பிட்டு, பேரிட்டி, ஸ்டாப் பிட்டு நீங்கள் அனுப்புகிறீங்களா, என்ன சைஸில் அனுப்ப போகிறீங்க, 1 பிட்டா 2 பிட்டா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிக்கலாம். பேரிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஏன்னா பேரிட்டி வந்து எரர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எனேபிள் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் பேரிட்டி யூஸ் பண்ண போகிறீங்க, ஆட் பேரிட்டியா ஈவென்ட் பேரிட்டியாங்கிறது நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்து வந்து உங்களோட டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது ஏதாவது பிரேக் மீன்ஸ் நடுவில் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது ஒரு பிரேக் வேணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பிரேக் கண்ட்ரோலில் சொல்லுவோம். இந்த லாஸ்ட் பிட் ரொம்ப முக்கியமான பிட்டு. இதுக்கு பிட்டுக்கு பேர் வந்து டிவைசர் லேட்ச் ஆக்சஸ் பிட்டுன்னு சொல்லுவாங்க, டி லேப் பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். எப்போ எனேபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சீரியல் கம்யூனிகேஷனுக்கு தனியாக ஒரு பாட் ரேட் நம்ம செட் பண்ணுவோம். அந்த பாட் ரேட் செட் பண்ணுறதுக்கு இந்த பிட் என்ன செஞ்சுருக்கணும், 1 பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் பாட் ரேட் செட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிட் என்ன செஞ்சிடணும், 0ன்னு பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ரிசீவ் ரெஜிஸ்டரை ஆக்சஸ் பண்ண முடியும், அல்லது டிரான்ஸ்மிஷன் ரெஜிஸ்டரை நம்ம என்ன செய்ய முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த நான் அப்படியே வந்து ஃப்ளோ கொண்டு போகிறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், வேர்ட் செலக்ட் பண்ணுறோம், ஸ்டாப் பிட் செலக்ட் பண்ணுறோம். 0னா ஒரு ஸ்டாப் பிட், 1னா 2 ஸ்டாப் பிட்டு. பேரிட்டி எனேபிள் பண்ணுறீங்கன்னா 1ன்னு கொடுக்கணும், 0 கொடுத்தா டிசேபிள் ஆயிரும். பேரிட்டி செலெக்ஷன் எப்படி பண்ணுறோம், 0னா ஆட் பேரிட்டி, 01னா ஈவென்ட் பேரிட்டி, 10னா ஃபோர்ஸ்டு 1 ஸ்டிக் பேரிட்டி, 11னா ஃபோர்ஸ்டு 0 பேரிட்டின்னு சொல்லுவோம். அடுத்து பிரேக் கண்ட்ரோல். உங்களுக்கு பிரேக் வேணும், டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா நம்ம 1 எனேபிள் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அது என்ன லாஜிக் 0ன்னு மாறிக்கிறோம் அந்த டைம் மட்டும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க, நான் என்ன செய்யணும், இதை 0ன்னு விட்டுற வேண்டியது. அடுத்த டிலாப் பிட்டு, இதை தான் நம்ம சொன்னோம் முக்கியமான பிட்டு. இந்த பிட்டு என்ன செய்யணும், எனேபிள் பண்ணணும். எப்போ எனேபிள் பண்ணணும், பாட் ரேட் செட் பண்ணும்போது. பாட் ரேட் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்தது வந்து நம்ம U0DLL சொல்லக்கூடிய அந்த ரெஜிஸ்டர். அதே நேரத்தில் U0DLL இந்த ரெஜிஸ்டரில் இந்த வேல்யூ தான் என்னது, பாட் ரேட் வேல்யூ. இந்த பாட் ரேட் வேல்யூ எதுக்கான்னு கேட்டிங்கன்னா 9600 பாட் ரேட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த 2 வேல்யூ நான் செட் பண்ணுறேன். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பாட் ரேட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இது ஒரு ஆசிலேட்டர், இன்டர்னல் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. வெளியே வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி எனக்கு எவ்வளோ வரும், ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி 12 MHz வரும். இந்த PLL என்ன செய்யும் கேட்டிங்கன்னா 12 வந்து 60ஆகவும் மாற்றும், இல்லை 12 வந்து 4 MHzஆகவும் மாற்றும். உள்ளே வந்து மல்டிப்ளையர் டிவைடர் இருக்குது. அது என்ன செய்யும், மல்டிப்ளையர் யூஸ் பண்ணிங்கன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும், இல்லை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 MHz அந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து சி கிளாக், அதாவது சிபிக்கு போகக்கூடிய கிளாக்கு. இது ஹை ஸ்பீடாக இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் பெரிஃபரல்ஸ். இந்த பெரிஃபரல்ஸ் வந்து ஸ்லோவாக தான் ஆக்ட் ஆகும். அதனால் அதுக்கு ஸ்பீடு கம்மியாக இருந்தால் போதுங்கிறனால அந்த கிளாக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, பெரிஃபரல் கிளாக்குன்னு வச்சுருக்காங்க. இப்போது இந்த 60 MHz கிளாக்கை வந்து நான் என்ன செய்யலாம், நேராகவே அனுப்பலாம், அல்லது அதை இன்னும் ஸ்லோ பண்ணி அனுப்பலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் தான் VPP டிவைடர். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, VPP டிவைடருக்கு என்ன வேல்யூ போடுறேன் அப்படின்னா 0x01ன்ற ஒரு வேல்யூ போடுறேன். 0x01ன்ற வேல்யூ போடுறேன். அப்போது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த சி கிளாக்கும் பெரிஃபரல் கிளாக்கும் சேம் ஸ்பீடில் வைக்கிறேன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இந்த பெரிஃபரல்ஸை நான் இங்கே UART வச்சுருக்கேன். UARTக்கு என்ன போகும், உள்ள 60 MHz வந்து உள்ளே போகும். பட் நம்ம எனக்கு தேவை வந்து பாட் ரேட் வந்து 9600. அதுக்கு நான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த VPP டிவைடரை நான் தனியாக இங்கே எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். பாருங்கள், VPP டிவைடர்லேருந்து எனக்கு 60 MHz உள்ளே வந்து பெரிஃபரல் கிளாக் வருது. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா UART உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைசர் இருக்கும். அந்த டிவைசர் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, இந்த 60 MHz மேற்கொண்டு என்ன செய்யும், டிவைட் பண்ணி இன்னும் சின்ன சின்ன வேல்யூவாக வந்து மாற்றும். ஸோ எப்படி மாற்றும், இது டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்னா, பாட் ரேட்டோட 16 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அந்த வேல்யூக்கு நமக்கு இங்கே மாற்றி கொடுக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், DLMல ஹையர் பைட்ஸும் DLL லோயர் பைட்ஸ், அதாவது 16 பிட் மொத்தம். இதில் ஒரு 8 பிட் வேல்யூ, இது ஒரு 8 பிட் வேல்யூ போடுவோம். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைசருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, பெரிஃபரல் கிளாக் பை 16 இன்ட்டு பாட் ரேட். பெரிஃபரல் கிளாக் எவ்வளோ வச்சுருக்கோம், 60 MHz வச்சுருக்கோம். 16 இன்ட்டு பாட் ரேட் எனக்கு எவ்வளோ வேணும், 9600. இது நம்ம விரும்புகிறது தான். 9600 பாட் ரேட் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகும். சரியா? மற்ற பாட் ரேட் கூட கொஞ்சம் எரர்ஸ் வரும், இது கரெக்டாக இருக்கும்.
ஸோ இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்னது 391 டெசிமல்ஸில் கிடைக்குது. அது ஹெக்ஸா டெசிமலில் மாற்றினோம்னா 0187 வரும். இந்த லோயர் 8 பிட் வேல்யூ வந்து டிஎல்எல்லையும் ஹையர் 8 பிட் வேல்யூ டிஎல்எம்ல லோட் பண்ணுறோம். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎல்எல்ல 87ஐயும் டிஎல்எம்ல 01ஐயும் லோட் பண்ணுறோம். இதை நம்ம இன்னும் கிளியராக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர் நான் வரைஞ்சிருக்கேன். D0லேருந்து D7 வரைக்கும். இதுக்கு பேர் என்னது, டிஎல்எல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டிஎல்எம்னு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு நான் 87 வேல்யூ லோட் பண்ணியிருக்கேன், பைனரி வேல்யூ. இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 1, அதை நம்ம பைனரியில் எழுதி காமிச்சிருக்கோம். ரைட்டா? இப்போ நான் இதை முடிச்சுட்டேன். அடுத்து என்ன செய்யணும், U0LCR திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ணணும். என்ன செய்யணும், இங்கே நான் 1ன்னு வச்சுருந்தேன் இல்லையா டிலேப் பிட்டு, அந்த டிலேப் பிட் என்ன செய்யணும், 0வை மாற்றணும். அதை தான் நம்ம திருப்பி இங்கே பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், 0x83 வச்சுருக்கோம். அப்புறம் 0x03 என்ன இதை மட்டும் மாற்றிருக்கோம், இந்த டிலேப் பிட்டை மட்டும் 1லேருந்து 0 மாற்றிருக்கோம். மற்ற வேல்யூஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த வேலை தான் இனிஷியலைசேஷன் பார்ட்டுன்னு சொல்கிறோம். இது பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரே நடக்கும் அல்லது ரிசப்ஷனோ நடக்கும் ப்ராப்பராக. இப்போ அடுத்து வந்து நம்ம ரிசப்ஷன் கோடிங்க்கு போவோம். இந்த ரிசப்ஷன் கோடிங் போனீங்கன்னா முக்கியமான ரெஜிஸ்டர் வந்து U0LCR, U0LCRம் U0RBR. U0RBR என்ன, டேட்டாவை ரிசீவ் பண்ணும் இருக்கா, இங்கே டேட்டா ரிசீவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்கும். அது உள்ளே வரக்கூடிய டேட்டாவை என்ன செய்யும், ஒவ்வொன்றா வாங்கி பேரலாக மாற்றி U0RBRக்கு அனுப்பும். ஸோ இந்த U0RBRக்கு நம்ம டேட்டா உள்ளே வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த U0LCRல அந்த ஃபஸ்ட்டு பிட் இருக்குல்ல, பிட் 0, அது வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த ஒயில் ஆஃப் லூப்பில் என்ன எழுதிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த U0LCRல அந்த ஃபஸ்ட்டு பிட் இருக்கு இல்லையா, பிட் 0, அந்த பிட் 0 வந்து 1 ஆகுற வரைக்கும் இந்த ஒயில் லூப் இங்கே தான் இருக்கும். இதுக்கு அடுத்த லைனுக்கு போகாது. இப்போது மீன்ஸ் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இது இங்கே தான் இருக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அடுத்த லைனுக்கு வரும். எப்போ ஃபால்ஸ் ஆகும், இப்போ இந்த பிட் செட் ஆயிடுச்சுன்னா, என்ன ஆயிரும், இது ஃபால்ஸ் ஆகும். இது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆகும், இங்கே உள்ளே வந்துடும். உள்ளே வந்துடுச்சுன்னா இப்போ நமக்கு ரிசீவ் ஆன டேட்டா என்ன செய்யணும், RX டேட்டான்ற ஒரு வேரியபிளை நம்ம என்ன செய்கிறோம், வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சுட்டு ப்ரோக்ராமில் நம்ம எங்கே தேவைப்படுதோ அங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ரைட்டா? ரைட். இதே மாதிரி நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணுறோம் டேட்டாவை என்ன செய்கிறோம், THRல U0THRல நம்ம டேட்டா போடுவோம். அது என்ன ஆயிரும், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்கே ஷிஃப்டிங் நடக்கும். பேரலல் டு சீரியலை மாற்றி இங்கேருந்து TXD வழியாக வெளியே அனுப்பும் டேட்டாவை. இந்த ரிசீவர் என்ன செய்யும், வாங்க ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு கோடிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்ன எழுதிருக்கிறோம், void UART_TX unsigned character TX டேட்டா. நம்ம எந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த 8 பிட் டேட்டாவை நம்ம போடணும். அது U0THRல உள்ளே போய் உட்காரும். உட்காந்த பிறகு இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உட்காந்த உடனே என்ன செய்யும், TSRல வேல்யூ போட்டு வெளியே அனுப்பிச்சிடும். இப்போ ஒரு 8 பிட் இங்கே அனுப்புதுன்னா அந்த 8 பிட் இங்கேருந்து ஃபுல்லாக வெளியே போன பிறகு தான் என்ன செய்யணும், அடுத்த 8 பிட் அனுப்பணும். அப்போ நான் என்ன செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, U0LCRல 5வது பிட் வந்து 1 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். அது 1 ஆயிடுச்சுன்னா அடுத்த பிட் அனுப்பும். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எப்போ முன்னாடி அனுப்பிச்ச டேட்டா எல்லாமே வெளியே போயிடுச்சோ அப்போ ஒரு பிட் செட் ஆகும். அந்த பிட்டுக்கு பேர் வந்து THRE பிட்டுன்னு சொல்லுவாங்க. அது U0LCRல வந்து 5வது பிட்டாக உட்காந்துருக்கும். அந்த பிட் 1 ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும், இந்த லூப் விட்டு வெளியே வந்து அடுத்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் U0LSR பிட்டு, UART லைன் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு முக்கியமான பிட்ஸ் வந்து இது 2 தான். ரிசீவ் டேட்டா ரெடின்னு சொல்லக்கூடிய RDR பிட்டும், இந்த 5th பிட் இருக்கு இல்லையா, THREன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பிட்டு நீங்கள் ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா இந்த பிட் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணணும். இந்த பிட்டை செக் பண்ணிவிட்டு 1 ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், டேட்டா வாங்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த பின் வந்து 1 ஆச்சுன்னா நீங்கள் இதுக்கு முந்தின அனுப்பிச்ச டேட்டாலாம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், அடுத்த பிட்டை நீங்கள் அடுத்த பைட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அனுப்பலாம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணாமல் அனுப்பிச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, மொதல் டேட்டாவே போயிருக்காது, அதுக்கு மேலே இந்த 2வது டேட்டா போய் உட்காந்துக்கிறோம். அப்போ மொதல் டேட்டா என்ன ஆயிரும், லாஸ் ஆயிரும். ரைட்டா? அதனால தான் இந்த U0LCR ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரான்ஸ்மிஷன் செய்யும் போதும் சரி, ரிசீவிங் செய்யும் போதும் சரி தேவைப்படும். இங்கே மித்த பிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவர் ரன் எரர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டேட்டா வெளியே போகிறதுக்கு முன்னாடி அடுத்த டேட்டா போய் உட்காந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஓவர் ரன்னு சொல்லுவாங்க. அந்த எரர் இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி பேரிட்டி, நீங்கள் அனுப்பிச்ச பேரிட்டி ரிசீவிங் செட் தப்பாக வந்துச்சுன்னா பேரிட்டி எரர். அதே மாதிரி ஃப்ரேமிங்கில் வந்து இந்த ஸ்டாப் பிட் அனுப்புறது, அதில் எதுவும் ட்ரபிள் வந்துச்சுன்னா அந்த ஃப்ரேமிங் எரர் வரும். பிரேக் இன்ட்ரப்ட்டுங்கிறது, இங்கே ஒரு டேட்டா வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது எல்லாமே 0 இருந்துச்சுன்னா அது என்னது, பிரேக் இன்ட்ரப்ட் உருவாயிருக்குன்னு அர்த்தம். அது என்ன செய்யணும், எல்லாமே ஆல் ஒன்ஸாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யலாம், டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். ரைட், இது நம்ம சொல்லியாச்சு. டிரான்ஸ்மிட்டர் எம்டிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிட்டு 1 ஆகும். எப்போ 1 ஆகும்னு கேட்டிங்கன்னா, U0 அந்த 2 ரெஜிஸ்டர் சொன்னோம் இல்லையா, TSR ரெஜிஸ்டரும் THR ரெஜிஸ்டர், டிரான்ஸ்மிட் ஹோல்டிங் ரெஜிஸ்டரும் டிரான்ஸ்மிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ரெண்டுமே வந்து 1 ஆச்சுன்னா இந்த பிட் என்ன ஆகும், 1 ஆகும். இது வந்து ரிசீவரில் ஏதோ உங்களுக்கு எந்த எரர் வந்தாலும் இது வந்து குளோபல் எரர் மாதிரி தான். எந்த எரர் வந்தாலும் இந்த பிட் என்ன ஆயிரும், 1 ஆயிரும்.
இப்போ இங்கே U0 LSRல என்ன செய்யும், இது ரிசீவருக்காக எழுதுனது. இந்த ரிசீவரில் இந்த ஃபஸ்ட்டு பிட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பிட் RDRன்ற பிட் 1 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், டேட்டா அவைலபிளாக இருக்குது, வெளியே இருந்து ஒரு டேட்டா நமக்கு உள்ளே வந்திருக்குங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், U0 RBRன்ற ரெஜிஸ்டரில் உள்ளே வாங்கிக்குவோம். அதே மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த பிட் 1 ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த டேட்டாவை அனுப்பணும். அதுக்கு நான் கோடிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0x00000001 போட்டு அதை 5 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 1 என்ன ஆயிரும், 1 2 3 4 5th இந்த 1க்கு வந்துடும். இது 1க்கு வந்த பிறகு நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பிட்டு 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சு புரிஞ்சுக்கலாம், டேட்டா எம்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுத்த டேட்டாவை அனுப்பலாங்கிறது டிரான்ஸ்மிஷன் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இது வந்து U0 RBRன்னு சொல்லக்கூடிய ரிசீவ் பஃபர் ரெஜிஸ்டர். வெளியிருந்து வரக்கூடிய டேட்டா, அந்த டேட்டா இங்கே தான் வந்து உட்காரும். இது ஒரு 8 பிட் டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ இதில் வந்து இது ரீட் ஒன்லி. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணும்போது DLAB பிட் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். இது RX FIFOன்னு சொல்லக்கூடிய அந்த மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. இதோட டாப் பைட்டு தான் இது வந்து லொக்கேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டாப் பைட்டில் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் கேரக்டர், அதாவது LSBலேருந்து MSB வரைக்கும் உள்ளே வருது இல்லையா, அப்போது LSB தான் வந்து ஓல்டஸ்ட் கேரக்டர், MSB வந்து நியூ கேரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர்லாம் இதில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். ஸோ இந்த DLAB பிட் எப்படி இருக்கணும், இட் மஸ்ட் பி 0 டு ஆக்சஸ். U0 RBR ஆக்சஸ் பண்ணால் இது 0வாக இருக்கணுங்கிற கண்டிஷன் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி U0 THR அப்படிங்கிறது UART0 டிரான்ஸ்மிட் ஹோல்டிங் ரெஜிஸ்டர். இதுலேயே நம்ம என்ன செய்ய போகிறோம், 8 பிட் ரைட் டேட்டா. நம்ம எந்த டேட்டா அனுப்புகிறோமோ இதில் ரைட் பண்ணிடணும். ரைட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், LSB வந்து ஃபஸ்ட்டு பிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் என்ன இந்த கண்டிஷன், DLABங்கிறது என்ன இருக்கணும், இது 0வாக இருக்கணும். எதுக்காக, இது ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் U0 THR, ரிசீவ் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடியது U0 RBR. இது நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் நீங்கள் SBUFன்னு படிச்சிருப்பீங்க, அந்த ரெஜிஸ்டர் தான் இது. அங்கே வந்து SBUFங்கிறது டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஒரே SBUF தான், ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஒரே SBUF தான். ஆனால் இங்கே வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு தனி, ரிசீவிங்க்கு தனி. இப்போ இது மெயின் ப்ரோக்ராம். இந்த மெயின் ப்ரோக்ராம் என்ன செய்கிறோம், VPB டிவைடரில் வந்து CPU கிளாக்கும் பெரிஃபரல் கிளாக்கும் சமம்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அப்புறம் UART வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அந்த இனிஷியலைஸ் வந்து பின் செலெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து பாட் ரேட் செட் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் UART_put STRனு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். அது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் உட்காரும்போது ப்ளஸ் எனிக்கின்னு அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அப்புறம் while of 1, இது வந்து இன்ஃபினிட் லூப். இந்த லூப்புக்குள்ளே ரெண்டே வேலை செய்கிறோம். ஒன்று வந்து வெளியேருந்து ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ணுறோம். அப்புறம் ரிசீவ் பண்ண உதாரணமாக ஏன்னு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இது ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு தான் இங்கே அடுத்த லைனுக்கு வரும். ப்ரெஸ்டு கீன்னு சொல்லும்போது நமக்கு என்ன டிஸ்பிளேல வரும், ப்ரெஸ்டு கீ ஏன்னு வந்துடும். சரியா, ரைட். அதை என்ன செய்கிறோம், திருப்பி நம்ம இதில் வந்து ஸ்டோர் ஆகும், ரிசீவ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த திருப்பி என்ன செய்கிறோம், டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நமக்கு இங்கே டிஸ்பிளேல ஏன்ற வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், திருப்பி ஸ்ட்ரிங்கை புட் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா \R\n. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த லைனுக்கு வந்துடும். அடுத்த லைனில் முதல் கேரக்டருக்கு வர்றதுக்கு தான் இந்த நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா.